பிரைஸ் லார்ட். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அந்த வசனத்தினுடைய 2வது பகுதி சொல்கிறது, சகலவித நன்மையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை வைக்கவும். நன்மையினாலே நம்முடைய ஆண்டவர் நம்மை சம்பூர்ணம் அடைய செய்கிற தேவன். நன்மையினாலே நம்மை கர்த்தர் திருப்தி அடைய செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இந்த நன்மை எங்கிருந்து கர்த்தர் தருகிறார்? யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகுகிறது என்று வாசிக்கிறோம். அப்போ பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கிற அந்த நன்மை தான் சம்பூர்ணமான ஒரு நன்மையை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். தேவன் கொடுக்கிற 2 நன்மைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று பூமிக்குரிய நன்மை, இன்னொன்று ஆவிக்குரிய நன்மை அல்லது ஆசீர்வாதமான நன்மை. பூமிக்குரிய நன்மை என்பது என்ன? உபாகமம் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 28வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறத வார்த்தையை சொல்லுகிறது, உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே கர்த்தர் உன் கற்பத்தின் கனியும் உன் மிருகங்களின் ஜீவன் பலனும் உன் நிலத்தின் கனியும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளிடும் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால், பூமிக்குரிய நன்மை என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும். என்ன பூமிக்குரிய நன்மை? 26ஆம் வசனத்திலே விளைச்சலினாலே ஏற்படக்கூடிய ஒரு நன்மையை தான் பூமிக்குரிய நன்மையை சொல்லுகிறவராக இருக்கிறார். யாத்ராகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இன்னொரு பூமிக்குரிய இன்னொரு நன்மையை சொல்கிறார். என்னவென்றால், சத்துருவின் கைக்கு நம்மை தப்புவித்து நம்மை நடத்துகிறாரே, அதுவும் கர்த்தர் இந்த பூமியிலே நமக்கு கொடுக்கிற ஒரு நன்மையாகவே காணப்படுகிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கல என்றால், நம்முடைய வீடுகளை நன்மையினாலே நிரப்புகிறாரு, அதுவும் கர்த்தர் பூமிக்குரிய நன்மையாகவே கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் அந்த பூமிக்குரிய நன்மைகளினாலே உங்களை கர்த்தர் நிரப்புவாராக. 2வது ஆவிக்குரிய நன்மை என்கிறது, ஆவிக்குரிய நன்மையினாலே நம்மை சம்பூர்ணம் அடைய செய்வார். ஆவிக்குரிய நன்மை என்ன? எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுகிறது. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பது தேவன் நம்ம வைத்திருக்கிற கிருபை, தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற பரிசுத்த ஆவி, தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற வரங்கள். தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, பரிசுத்த ஆவி நம்ம மேல வரும்போது கிருபையினாலும் நன்மையினாலும் வரங்களினாலும் நம்மை நிரப்புகிறது தான் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆகவே ஆவிக்குரிய நன்மையினாலும் பூமிக்குரிய நன்மையினாலும் கர்த்தர் உங்களை சம்பூர்ணமடைய செய்வாராக, திருப்தி அடைய செய்வாராக. நீங்கள் சம்பூர்ணம் அடைந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.